ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ஒரு ஃப்ளிக்கர் அண்டு ஹியூ எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற அலைட் மோஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த அலைட் மோஷன் யூஸ் பண்ணால் தான் இப்போ நீங்கள் பார்க்குற உள்ளார இருக்கிற ஒரு சில ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணி ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படுற ரேஷியோ வச்சுக்கோங்க. நான் 9:16 கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டேன். இப்போ கீழே இருக்க ப்ளஸ் சிம்பிள் டேப் பண்ணிவிட்டு இமேஜ் ஆர் வீடியோவில் போயிட்டு வியூ வால் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரை நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்க ப்ளஸ் டிக் பண்ணிட்டு அதில் தெரியும் உங்களுக்கு ஸ்க்ரீனு ஃபிட்டாக இல்லை. அதனால் இங்கே ரைட் சைடு மேல் டாப் கார்னரில் இருக்க 3 டாட் பட்டன் அமுத்தி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு இந்த லேயர் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ரொட்டேட் வேணாம். அடுத்தது வந்து இப்போ மறைஞ்சிருச்சு. இப்போ கரெக்ட். இப்போ வெளில வந்துடுங்க. வெளில வந்துட்டு இந்த செகண்ட் இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்பீடு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை டேப் பண்ணிக்கிட்டு இதை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே அமுத்திக்கோங்க. ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இந்த இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை டேப் பண்ணிக்கிட்டு 47 மினிட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்ல. மறுபடியும் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படுற செகண்ட் வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அதை எத்தனை செகண்டுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். 10 செகண்டில் வச்சு இந்த இடத்துல இந்த மாதிரி டாட் ஃப்ரேமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கட் பண்ணணுன்னு அர்த்தம். இது ஸ்ப்ளிட்டு, இந்தாண்ட ரைட் சைடு கட்டு, லெஃப்ட் சைடு கட்டு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அதுக்கு ஜஸ்ட் இந்த இமேஜ் டேப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணோம், ஹியூ ஷிஃப்ட்னு அந்த எஃபெக்டோட பேர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல இருக்க சர்ச் கொடுத்துட்டு HUE இப்போ வந்துருச்சா ஃப்ரெண்ட்ஸ், ஷிஃப்ட். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிக்கோங்க. அல்லது அது எங்கே இருக்குன்னா கலர் அண்ட் லைட்டுக்குள்ளார போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட்டுக்குள்ளார போயிட்டிங்கனாலே இந்த இடத்துல ஷிஃப்ட்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை டேப் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த அலைட் மோஷனில் வந்து ப்ரீசெட்டாக நிறைய கீ ஃப்ரேம் ஆட் பண்ணாமல் நிறைய எஃபெக்ட்டுலாம் இருக்கும். அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு இதை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் தூரம் நம்மளுக்கு நார்மல் சாங்குக்கு ஏற்ற மாதிரி ஒரே இமேஜ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்களா, ஜஸ்ட்டு ப்ளஸ்ஸு இந்த ஒரு இடத்துல நீங்கள் ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. அப்படியே இதை நகர்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ரோஸ் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் தூரம் கழித்து வச்சு மறுபடியும் நீங்கள் கீ ஃப்ரேம் அமுத்த தேவையில்ல, அதுவே தானாக ஆட் ஆகிடும். நீங்கள் கலர் மாற்றும் போது மறுபடியும் மாற்றுங்க, மாறிடுச்சு. மறுபடியும் அதே மாதிரி மாற்றுங்க, மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் மெத்தடு தான் அது. போதும், நீங்கள் இவ்வளோ வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளிக்கர் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது பிளிங்க் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட்டு. அதுக்கு ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் டேப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸை டிக் பண்ணிவிட்டு ஃப்ளிக்கருங்கிற இதுக்கு போகணும் நீங்கள். இப்போ இங்கே இடத்துல சர்ச் கொடுத்துட்டு ஃப்ளிக்கர்னு கொடுங்க. FLI ஃப்ளிக்கர் ப்ளஸ் ஐக்கான் டிக் பண்ணிக்கோங்க. அல்லது இந்த ஃப்ளிக்கர் எங்கே இருக்குன்னா கீழே பாருங்கள், ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் போயிட்டு ஃப்ளிக்கருங்கிற இடத்துல ஃப்ளிக்கர் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் தந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ளிக்கருக்கு போயிட்டு ஸ்ட்ரென்த்தை மட்டும் ஸ்லைட்டாக குறைச்சிக்கோங்க. வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல. இப்போ வெளியில் வாங்க. இப்போ மறுபடியும் இப்போ நம்மளுக்கு 2 எஃபெக்ட் இருக்குது, ஹியூ, ஷிஃப்ட், ஃப்ளிக்கர். இப்போ இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரொசீடியூரல் அதில் போய்கிட்டு சிம்பிள் ஸ்டார் ஃபீல்டு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் கீ ஃப்ரேம் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த அலைட் மோஷன் பொறுத்தவரை டிஃபால்ட்டாக கீ ஃப்ரேம் ஆட் ஆகிருக்கும். அதனால் ஜஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வேணாம், நம்மளுக்கு ஃப்ளை ஃபார்வர்டு கொடுத்துக்கோங்க.
இப்போ அதை டேப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் அமௌண்ட்டு மட்டும். இப்போ வெளியில் வந்துடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் அதை ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ இந்த இடத்துல அப்படியே சேஞ்ச் ஆகும். ஃப்ளிக்கர் ஆகுது. ஃப்ளிக்கர் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். ஜஸ்ட் அதை டேப் பண்ணிக்கிட்டு ஃப்ளிக்கரில் போயிட்டு ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் மெத்தட். உங்களுக்கு எந்தெந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொன்றும் வரும். நம்ம சேனல் 1K ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீ ப்ரொமோஷன் தருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுறதுன்னு சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.